Hello everyone, welcome to today's episode. ஸோ இன்றைக்கு இந்த எபிசோடில் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் எபிசோடில் பெங்களூர்லேருந்து நம்ம பனையந்தூர் வில்லேஜ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஃபார்மிங் தான் இருக்குது. மாடு, கோழி, அப்புறம் நல்ல விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போது. அதை தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டலான்னு இருக்கேன். எப்படி பண்ணுறாங்க, நல்லா பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதுக்கு தான் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போது இந்த கார்ன் ஹார்வெஸ்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கார்ன் ஹார்வெஸ்டிங்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஈஸியாக பண்ணுறாங்க. அண்ட் நம்ம லிட்டில் சாம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா கூட பைக்கில், அவருக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது, அவர் பைக்கில் போனதே கிடையாது. அதனால் ஜாலியாக அவங்க தாத்தா கூட பைக் ரைட் போய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் இன்னும் இந்த ஃபார்மில் என்னென்ன மரம், செடி, கொடிலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சுற்றி பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளார அப்படியே போனால் அப்படியே நம்ம 2 சைடும் பார்டர் கட்டின மாதிரி தென்னை மரம்லாம் இருக்குது. உள்ளே போக போக பார்த்திங்கன்னா மாடு, கோழி எல்லாமே இருக்கும். அந்த ப்ளூ கலராக தெரியுதுல, அதுதான் எங்கள் வீடு. ஸோ உள்ளே போயிட்டு இங்கே வந்து எல்லா செடியுமே நம்ம டெய்லி யூஸ்க்கு என்னென்னலாம் சமையலுக்கு தேவைப்படும் அதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மரம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். கோழிலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம லிட்டில் சாம்ப் வந்தாருன்னா விடவே மாட்டார், துரத்திக்கிட்டே இருப்பார்.
ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அதுவும் கார்ன் தான். நம்ம இந்த லேண்ட்லலாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, அதை வந்து அங்கே காய வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கார்ன்லாம் கீழே இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பியோக்கா. இது வந்து ஒரு கிழங்கு வெரைட்டி. இது வந்து வேக வச்சும் சாப்பிடுவாங்க, சிப்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, டாப்பியோக்கா சிப்ஸ் அது. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக மஞ்சள் போட்டிருக்காங்கங்க. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக மஞ்சள். எல்லாமே பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வளர்கிறது, அதனால் டக்குன்னு எடுத்து காட்ட முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு, நம்ம வறுவல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம்ல, வறுவல் பொரியல் அதெல்லாம், அந்த கருணக்கிழங்கு நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, இந்த கருணக்கிழங்கு எப்படி விளையும்னு சொல்லி. அதுவும் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குமா. இந்த மாதிரி மேலே இருக்க செடி வந்து காஞ்சி விழுந்துடுமா. அப்புறம் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது அப்படியே மிஷின், லைக் அதான் அந்த இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துடுவாங்களாம். ஸோ எனக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார், எப்படி அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு கீரை வெரைட்டி, அது விதைக்காக வந்து விட்டுருக்காங்க பெருசாக வளர்கிறதுக்கு. ஐ திங்க் அந்த கோங்குராக் சொல்லுவாங்களே அந்த கீரைன்னு நினைக்கிறேன். அது வந்து விதைக்காக விட்டுருக்காங்க. அதில் பூலாம் வரும் அப்படின்றது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்போதும் அந்த கடையில் வந்து கீரையாக வச்சுருப்பாங்க, அதை தான் நான் பார்த்துருக்கேன். நிலத்தில் வந்து நானும் பார்த்தது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கும் செம்ம ஜாலியாக இருந்தது. செம்ம வெயிலுங்க ஆக்சுவலாக. அந்த வெயில்லையும் வந்து சுற்றி சுற்றி நான் வந்து போய் பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு நல்லா பழக்கப்பட்ட இடம், அதனால் அவர் வந்து ஜாலியாக எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுவாங்க, தண்ணி எப்படி எடுத்து விடுவாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு காமிச்சிட்டு இருந்தார். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பைப் போட்டிருக்காங்க, அதிலே அந்த ட்ராப் வாட்டர் இரிகேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே நடுப்புற இந்த டச் மீ நாட் செடியெலாம் இருந்தது, தொட்டா சினுங்கி அதெல்லாம் இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கா மரம், கோவா அதுலேயும் வந்து அந்த ரெட் கொய்யாக்கா சூப்பராக இருக்கும்ல. நான் வந்து கல்யாணம் ஆகி வந்த புதுசில் சாப்பிட்டது. ஸோ இப்போ தான் மரத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை பறிச்சிட்ருக்கோம். நிறையா நல்லா ரைப்பான ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அணில் சாப்பிட்ருச்சு. ஸோ எது நல்லா ரைப்பானதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் நம்ம இந்த டாப்பியோக்கா எப்படி இருக்கும் அண்டர் கிரவுண்டில், எந்த மாதிரி அதை எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்காக அப்படியே அதை வெளியே எடுத்து காட்ட போகிறோம். அதை அப்படியே கையால் தான் பிடுங்குவாங்களாம் மண்ணிலேருந்து. ஸோ இப்போ வந்து அதை பார்க்கலாம் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி.
ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டாங்க. ஆனால் என்னால் வந்து அதை எடுக்கவே முடியல. நானும் இழுத்து பார்த்தேன், முடியல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இழுக்கணும் போல இருக்கு. ஸோ எடுத்தால் அடியில் ஒரு 10-15 கிழங்கு வந்து இருக்குது. அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. பட் இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, அங்கங்கே ஒரு ஃபியூ வெங்காயம் தான் இருக்குது. பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஈவன் கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ், அது என்ன சொல்லுவாங்க, புதினா இலை, அதுவும் வந்து எல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் சாம்ப் தூங்கிட்டாரு. நாங்கள் வந்து அப்படியே அந்த ஃப்ரெஷ் கிழங்குல சிப்ஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் போடுற எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி நிறையா வில்லேஜ் சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். So keep watching. Let's meet in another video. Until then, bye bye.